Welcome to our channel. Me and Magilvagam. Magilvagam. வெல்கம் டு மீ அண்ட் எம் ஃபேமிலி. நாம இன்னைக்கு செய்ய போறது சில்லி சிக்கன். இது வந்துட்டு என்னன்னா, இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த சில்லி சிக்கன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சில்லி சிக்கன் இது. நம்ம வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு நான் சொல்றேன். இப்போ சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 15 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்ட பிறகு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சோயா சாஸ்லேயே சால்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ, இதுக்கு வந்து மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் இந்த ரெட் சில்லி போட்டு 2 விசிலில் குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த சில்லி, அப்புறம் இந்த கேப்சிகம், ஒரு 2 ஆனியன் வேணும். ஆனியன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை கட் பண்ண போகிறேன். எப்பயே கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு. அதனால் பிரியாணி வேறு செய்யணுன்றாங்க வீட்டில், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகா பொடி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வாட்டர்லாம் எதுவும் தேவையில்லைங்க, சிக்கனில் இருக்க வாட்டர் அதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் பொடி நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குக்கர் 2 விசில் வைக்க போகிறோம். 2 விசில். அந்த விசில் இல்லை, எங்கள் அண்ணா பின்ன எங்கள் தம்பி கூட செய்வான் இது நல்லா. மொத்தத்தில் எங்கள் அம்மா ஒரு செஃப், நாங்களும் ஒரு செஃப். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. படிச்சிருக்கோம். 2 விசில் தான் விட போறேன். வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணீங்க. இன்னும் எவ்வளோ ஸ்லைஸ் ஆகுமோ, பிரியாணி கட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கட் பண்ணீங்க, நல்லா இருக்கும். மெலிசா. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 விசில் விட்டாச்சு. டொமேட்டோ ஓகே. தேங்க்யூ பட்டா. பார்த்தீங்களா, அப்பயே நம்ம குக் பண்ணும்போது எந்த வாட்டர் போடல, சிக்கனில் இருக்கிற தண்ணியாக வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு 20 to 30 ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ண போதும் அந்த தண்ணி வந்து கம்மியாகிடும். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். என்ன ஆட் பண்ணோம், ஓகே.
நெக்ஸ்ட் ஆனியன். நல்லா வதக்குங்க. பாருங்க, இந்த கிரீன் சில்லி வந்துட்டு இந்த ஒயிட் கலர்ல ஆகணும். ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணீங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, அதே அங்கே பாருங்க, இது தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு பாருங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கூட சில்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிங்க. சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணுறேன் நான். சில்லி பவுடர் வந்து ஏன் ஆட் பண்ணேன்னா அது வந்து ரெட் கலரில் கொடுக்கும்ல, அதனால ரெட் கலர் இது ஆட் பண்ணேன். ஆயிடுச்சு, வதங்கிச்சு. இதில் கொட்ட போகிறார்ல பாருங்க, சில்லி சிக்கன் ரெடி. நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றிங்க, வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணும்னா விடலாம். பட் பச்சை மிளகா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, டன். சில்லி சிக்கன் ரெடி. இது கூட கொரண்டர் லீவ்ஸ் ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான், முடிஞ்சு. சில்லி சிக்கன் ரெடி. டன், முடிஞ்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். அடேங்கப்பா. ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். சில்லி சிக்கன், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்க, கலர்ஃபுல்லாக. ஓகே, டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா குக்காக இருக்கு. சூப்பராக இருக்கும். வெரி டேஸ்டி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்பப்போ சாப்பிடுவோம்னா இல்லை, நல்லா இருக்கு, அதனால் சாப்பிட்டுனே பேசலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் தரேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ. I got a hand real steady, look me in the eye and you'll see no hesi. About to get real messy, I'll put you in a grave 6 feet like